வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உள்ளூர் தொழில்துறையை வலுப்படுத்துவது அரசாங்கத்தின் கொள்கை என ஜனாதிபதி தெரிவிப்பு. பொது தேர்தலுக்கான அதிகாரிகள் மற்றும் வாக்குப்பெட்டிகளை அனுப்பும் நடவடிக்கை ஆரம்பம். සෑම පුරවැසියෙක්ගේම අයිතිවාසිකමකි. එම අයිතිවාසිකම භාවිතා කිරීම සෑම පුරවැසියෙක්ගේම වගකීමකි. தேர்தல் களத்தின் இறுதி கூட்டம். දැන් තියෙන්නේ ඔබේ පවුලේ අනාගතය තීරණය කරන්නට කියලා මම කියන්න කැමතියි. මේ සාතිකය අපි අනිවාර්යයෙන්ම ඔබ වෙනුවෙන් ඉටු කරනවායි කියන එක අපි මේ වෙලාවේ සම්පත කර සිටිනවා. අපි 2020 දී බලය වමාරු කර ගැනීම සඳහා සමත් වෙන මහජන පෙරමුණක් ගොඩනගනවා. நிச்சயமா மாற்றம் வந்து உங்களோட கைகள்லாம் இருக்கு. ஒரு ஜனநாயக புரட்சி இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது என்று அதில் எங்களுடைய தமிழ் மக்களும் பெரும் பங்களித்திருக்கிறார்கள் என்று சர்வதேச சமூகத்திலே எங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார்கள். இந்தியாவுடனான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி. உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தி ஏற்றுமதி துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டினார். பண்டாரகமவில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பண்டாரகம ரைகம பிரதேசத்தில் புதிய தொழிற்சாலை ஒன்று ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. கடந்த சில வருடங்களாக வர்த்தகத்துறை 15 மற்றும் 14 வீதத்திற்கு வீழ்ச்சி கண்டது. ஆகவே ஏற்றுமதி உற்பத்தியை நாட்டில் அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை உள்ளது. ஏற்றுமதி உற்பத்தி துறையில் அரச துறையை விட தனியார் துறையே வலுவாக காணப்பட வேண்டும். அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் தனியார் துறையே மிகவும் வலுவாக காணப்படுகின்றது. அரசாங்கங்கள் வர்த்தக நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டுவதில்லை. கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் உள்நாட்டு கைத்தொழில் துறையை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதாக தெரியவில்லை. சர்வதேச சந்தைக்குள் எமது சந்தையும் உள்வாங்கப்பட்டுள்ளது. ஆகவே அரசாங்கம் என்ற வகையில் எதிர்காலத்தில் கசப்பாக இருந்தாலும் சில தீர்மானங்களை எடுக்க நேரிடும். உள்நாட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்தன. ஐக்கிய தேசிய கட்சியின் இறுதி தேர்தல் பிரசார கூட்டம் மருதானையில் இடம்பெற்றது. The public rally saw the participation of the leader of the UMP, Ranil Wickremesinghe, and candidates contesting from the Colombo. தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்தன. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் இறுதி தேர்தல் பிரசார கூட்டம் குருநாகல் மாளிகாபிட்டியவில் நேற்று நடைபெற்றது. ඔබ පැහැදිලි සංවර්ධනයකට අපි මේ රට ගෙනියනවා. අපි ඔබට දීලා තියෙනවා. நாம் மிகவும் தெளிவாக இந்த நாட்டை அபிவிருத்தியை நோக்கி இட்டுச் செல்வோம். நாட்டுக்கு உயிரூட்டுவோம். புதிதாக ஆரம்பிப்போம் என எதிர்காலத்துக்கு நாம் உத்தரவாதம் வழங்கியுள்ளோம். நாம் இந்த உத்தரவாதத்தை நிச்சயமாக உங்களுக்காக நிறைவேற்றுவோம் என இந்த சந்தர்ப்பத்தில் உறுதியளிக்கின்றோம். இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவோம். இளைஞர் யுவதிகள் திருமண பந்தத்தில் இணைவதற்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என கூறியதை சிலர் நகைப்புக்குட்படுத்துகின்றனர். ஏன், அது சிறந்த திட்டம் அல்லவா? 2வது திருமணத்துக்கல்ல, முதலாவது திருமணத்திற்கே வழங்கப்படும். முதலாவது வாகனத்தை வாங்குபவருக்கு சந்தர்ப்பத்தை வழங்குவோம். முதலாவது வீட்டை கட்டுபவருக்கு 40 லட்சம் ரூபாவை வழங்கி இந்த இளைஞர் யுவதிகளை கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றோம். ஏமாறாதீர்கள். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உங்கள் பிள்ளைகளுக்காய், தாய் நாட்டுக்காக, உங்களது பிறக்கவிருக்கும் பிள்ளைகளுக்காக, இந்த நாட்டை, இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக நாம் வெற்றிலைக்கு வாக்களித்து சக்தியை வழங்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம். அனைவருக்கும் வளமான எதிர்காலம். இறைவன் துணை. සුභානාගතයක් ඔබ සියලු දෙනාටම දිරුවන් සරණයි පිණි. මොකද්ද උනේ 4 වෙනිදාන් පස්සේ රටව නිකන් කාබාසිනියක්. நடந்தது என்ன? 8ஆம் தேதியின் பின்னர் நாடு சீரழிந்தது.
58,000 அபிவிருத்தி திட்டங்கள் ஸ்தம்பிதமடைந்தன. 7.34 இருந்த தேசிய பொருளாதார வளர்ச்சி வேகம் 6% குறைவாக வீழ்ச்சியடைந்தது. அது மாத்திரமல்ல, உயர்தர பரீட்சையின் சில வினாத்தாள்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதன் கட்டமைப்புகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மிகவும் திறமையான பிள்ளைகள் கூட அந்த வினாத்தாளுக்கு பதில் எழுத முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 18ஆம் தேதி ஆட்சிக்கு வந்ததும் அநீதி ஏற்பட்ட பிள்ளைகளுக்கு விசேட சலுகைகளை வழங்கி அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நாட்டு மக்கள் தேடிச் சென்று மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுத்தனர். மீண்டும் அரசியலில் பிரவேசித்து நாட்டை அபிவிருத்தி செய்யுமாறு கோரிக்கை விடுத்தனர். எந்த சின்னத்தில் போட்டியிட போகின்றார் என சிலர் கேட்டனர். எவர் எந்த இலையின் கீழ் போட்டியிடுவார் என கேட்டார்கள். நான் இவர் வெற்றிலையில் போட்டியிடுவார் என கூறினேன். அவர் வெற்றிலையில் உங்களது குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை பெற்றுக் கொண்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் இறுதி தேர்தல் பிரசார கூட்டம் மருதானையில் இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் கொழும்பு மாவட்ட வேட்பாளர்களும் கலந்து கொண்டனர். ஜனவரி 8ஆம் தேதி நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானித்தோம். தற்போது உங்களினதும் உங்களுடைய குடும்பத்தினதும் எதிர்காலத்தை தீர்மானிக்கவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம். உங்களது எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கவே நாங்கள் வந்தோம். எமது திட்டத்தை நான் வெளிப்படுத்தியுள்ளேன். 60 மாதத்தில் புதிய நாட்டை அமைப்பதற்காக 5 ஆண்டுகளில் 10 லட்சம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம். சர்வதேச முதலீடுகளை பெற்றுக் கொள்வதற்கு 5 லட்சம் வீடுகளை அமைப்பதற்கு, அதேபோன்று கல்வியை மேம்படுத்துவதற்கு அடுத்த வாரத்தில் மீண்டும் நாங்கள் செயலில் இறங்குவோம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்து உங்களது எதிர்காலத்தை உறுதிப்படுத்துங்கள். செவ்வாய்க்கிழமை காலை கிழக்கில் சூரியன் உதிக்கும் என்றால் அன்று நாங்கள் புதிய அரசாங்கத்தை அமைப்போம். மேற்கில் சூரியன் மறைவது போன்று ராஜபக்சவின் அரசியல் மறைந்து கடலில் சங்கமமாகிவிடும். நாட்டிற்கு வருமானத்தை கொண்டுவர தற்போது எமக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. உலகத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்தி எமது உற்பத்திகளுக்கு சர்வதேச சந்தையில் வாய்ப்பை பெற்று வருமானத்தை இலங்கைக்கு கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு 3 நேரமும் உண்ணக்கூடிய பொருளாதாரத்தை ஏற்படுத்துவோம். இந்த நாட்டின் வளங்கள் மற்றும் பொருளாதாரத்துடன் உங்களையும் வலுவான நிலைக்கு கொண்டு செல்வதே எமது தேவையாக உள்ளது. நாட்டின் யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் துரதிருஷ்டவசமாக இலங்கை என்ற முத்து ராஜபக்சவின் ஆடைக்குள் விழுந்துவிட்டது. இதனை எடுக்க எமக்கு 6 வருடங்கள் சென்றது. நாட்டில் 96ஆம் ஆண்டில் இருந்து வறுமையான மக்கள் அதே நிலையில் இருக்கின்றனர். மஹிந்தவின் பிரதமர் கனவு சிதைந்துள்ளது. மற்றொரு பிரதமர் கனவு இல்லை. வரலாற்றில் எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாததை 100 நாட்களில் நாங்கள் செய்து முடித்தோம். என்னிடம் எந்த ஒரு இனபேதமும் இல்லை. நான் அனைத்து மக்களுடன் ஒன்றிணைந்து செயற்படுகின்றேன். 55 லட்சம் குடும்பங்கள் வெற்றி பெறுகின்ற கொள்கை எமது கொள்கை என்பதை பெருமையுடன் கூறுகின்றேன். இன்றுடன் 202 நாட்கள் ஆகின்றது. இந்த 202 நாட்களில் நாட்டில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தின் ஊடாக மக்கள் மிகவும் எளிதாக மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய சூழலை நாம் உருவாக்கியுள்ளோம். நாட்டில் இடம்பெற்றுள்ள பாரிய மாற்றம் இதுதான். ஆகஸ்ட் 17ஆம் தேதி இதனை தொடர்ந்தும் உறுதிப்படுத்த வேண்டும். நேர்மையுடன் செயற்படக்கூடிய திருட்டு கும்பலுக்கு பாராளுமன்றத்தில் பதிலடி கொடுக்கக்கூடிய தலைவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்தை அமைப்பதற்கு எமது நாட்டில் அனைத்து மக்களும் தயாராகியுள்ளனர்.
கடந்த 20 வருட காலமாக நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தோம். ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்திற்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தோம். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் அருகில் வந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இறுதி தேர்தல் பிரசார கூட்டம் யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் நடைபெற்றது. ராஜபக்சா தன்னுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் ஏன் அவர்களை எதிர்த்திருப்பீர்கள்? லட்சக்கணக்கான ராணுவத்தை குவித்து லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அபகரித்து வெளிநாட்டுக்காரர்களுக்கு விற்றது போக, கொள்ளை அடித்தது போக, ராணுவத்தினர் தாம் விரும்பியபடி எங்களுடைய குடியிருப்பு நிலங்கள், விவசாய நிலங்கள், ஏன் கடல் வளம் உட்பட அந்த நிலங்களை அபகரித்து தலசவனா லக்ஸரி ஹோட்டல், அதைவிட 13 விடுதிகள், விளையாட்டு திடல் 750 ஏக்கரில் கோல்ஃப் கிரவுண்ட், இங்கே அவ்வளவு பழக்கம் கிடையாது. ஹத்ருசிங்காவுக்கு பெரிய மாளிகை, கீர்மலை மலைப்பீடத்திலே ராஜபக்சா அவருடைய குடும்பம் தங்குவதற்கு பெரிய மாளிகை. இதெல்லாம் நீங்கள் காரணமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது இங்கே வருகை தந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன போய் பார்த்தார். உள்ளே போக மறுத்தார். அமைச்சரவையிலே அதற்கு அனுமதி புறப்படவில்லை என்று சொன்னார். ஒரு ஜனநாயக புரட்சி இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது என்று, அதில் எங்களுடைய தமிழ் மக்களும் பெரும் பங்களித்திருக்கிறார்கள் என்று சர்வதேச சமூகத்திலே எங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார்கள். பிரஜைகள் முன்னணியின் தேர்தல் பிரசார கூட்டம் உடப்புசலாவையில் நடைபெற்றது. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் ஜே ஸ்ரீரங்கா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. எந்த அரசியல் 5 வயசு குழந்தை, ஆனா 534 டிவிஷன்லும் எந்த ஏதாவது ஒரு வேலை திட்டம் நடந்திருக்கு. இந்த கிட்டத்தட்ட நுவரெலியா மாவட்டத்தில் 34 கலாச்சார மண்டபங்களும் 14 கிரவுண்டுகளும் கட்டப்பட்டிருக்கு. இதை விட எல்லா பாடசாலைகளுக்கும் எல்லா இடமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவும் இந்த 5 வயசு குழந்தைதான் செய்தது. 75 வருஷமா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் அதை விட 50 வருஷமா இருந்த திகாம்பரத்தின் கட்சியிலும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் ஒன்றும் போயில. எங்கட வேலை திட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க போடுற ஒலிஃபண்ட்ல நீ வேற ஒரு அரசியல்வாதிக்கு செய்யறதுக்கு நேரம் இல்ல, எல்லாம் முடிஞ்சது. மேற்கணக்கு ஒரு கலாச்சாரம் மண்டபம், கீழ்கணக்கு ஒரு கலாச்சார மண்டபம், பாடசாலை கட்டப்பட்டு இன்றைக்கு இந்த முகங்கள் மாறி இருக்கிறது. திகாம்பரம் 10 வருடங்களா மாகாண சபை, இன்றைக்கு 10 வருஷமா பாராளுமன்றம். திகாம்பரத்தின் மனைவியின் அப்பா சின்பொன்னையா மாகாண சபையில, திகாம்பரத்தின் அண்ணன் மனைவி சரஸ்வதி மாகாண சபையில. அட்டை வந்து எங்களுக்கு அடிக்குது. அது அந்த ரத்தத்தை காணுமா வார நேரம் அது தண்டவாடல விழுந்துருது. ஆனா அரசியல்வாதியா பாருங்க, 18 வயசுல உங்கள்கிட்ட குடிக்க வலிக்கிறான் ஓட்ட இன்னும் குடிக்கிறான், ஊதிக்கொண்டே போறான், வெடிக்கிறானே இல்ல. நீங்க தொடர்ந்து கொழுந்து இருக்கணும், நாங்க தொடர்ந்து ஆளோணும் உங்களை. இப்ப இந்த தேர்தல் வார நேரம் இன்னொன்று வந்துடும். 7 பேச்சு காணி, 7 பேச்சு காணி. அங்க 7 பேச்சுல அவருக்கு அங்க 7,000 காசு கொடுத்துருப்பாங்க, 7 சேராயம் கொடுத்துருப்பாங்க. என்றைக்கு நீங்க கல் எடுத்து போத்து விட்டு கல்லால் அடிக்கிறீங்களோ அன்றைக்குதான் மலைக மாறும். ஆனா அரசியல்வாதி உங்களுக்கு எந்த முகம் மாறி இருக்கு. இந்த தேர்தல்ல நீங்கள் பார்க்காத முகம் எது? எந்த முகத்தை பார்க்கல. இதே பேய் காட்டிய முகங்கள், இதே பார்த்த முகங்கள் 20 வருடங்களாக திருப்பியும் வரப்போகுது. அவங்கள பிழை இல்ல. அவங்க நீங்கள் எப்படி கவாத்து வட்டுறீங்களோ, நீங்கள் எப்படி கொழுந்து எடுக்கிறீங்களோ அதே மாதிரி அரசியல் அவங்களோட தொழில். நிச்சயமா மாற்றம் வந்து உங்களோட கைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களோட கையில இருக்கு. ஆனா அது உங்களுக்கு தெரியுது இல்ல. மக்கள் விடுதலை முன்னணியின் இறுதி பிரசார கூட்டம் முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்றிரவு நடைபெற்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் இறுதி தேர்தல் பிரசார கூட்டம் கொழும்பு புதுக்கடை பகுதியில் நடைபெற்றது. தற்போது கூட்டு அரசாங்கம் உருவாக்கப்பட உள்ளது. அது குறித்து எந்தவித சந்தேகத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அந்த அரசாங்கம் மக்களை ஒடுக்கி, மக்கள் மீது அதிக வரியை சுமத்தி, மக்களுக்கு எதிராக சட்டங்களை விதித்து, மக்களின் உரிமைகளை பறிக்கும் போது, மக்களின் சம்பளத்தை அதிகரிக்காது, மக்களின் தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்கும் போது, அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக பாரிய குரல் ஒன்று பாராளுமன்றத்திற்குள் அவசியம். அதற்காகவே மக்கள் விடுதலை முன்னணியை பலப்படுத்த வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை மீண்டும் மீண்டும் வழங்குகின்றோம். 2020ஆம் ஆண்டளவில் ஆட்சியை பரிமாறி பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை அதிகரிப்பதற்காக நாம் பாரிய மக்கள் அணியொன்றை உருவாக்குவோம். 67 வருட அரசியல் செயற்பாட்டின் ஊடாக குழந்தை தொடக்கம் வயோதிபர் வரை ஒருவருக்கு 4 லட்சம் ரூபாய் கடன் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் 67 வருடங்கள் ஏமாறப் போகின்றீர்களா என நாம் கேட்கின்றோம். அதனால் இது மிகவும் சிந்திக்க வேண்டிய தருணம். அதற்கான உண்மையான பாராளுமன்ற பிரதிநிதிகள் வேறு எங்கும் இல்லை, இந்த மேடையிலேயே உள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணிக்குள்ளேயே உண்மையான மக்கள் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் இறுதி தேர்தல் பிரசார கூட்டம் தலவாக்கலையில் நேற்று நடைபெற்றது.
இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பெருந்திரளான ஆதரவாளர்கள் பங்கேற்றிருந்தனர். அவனுக்கு ஒரு படி 1 ஏக்கர் காணி வேணும். அடுத்து நமக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேணும். நம்ம மாணவ மலையாள சமுதாயம் யாருக்கும் வில போக மாட்டோம். நீ மனசு வச்சா ஆக்கவும் முடியும், காக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். சிலபடிக்கணும் கேட்டாங்கன்னா தொண்டவான் மைத்திரி பக்கமா மஹிந்த பக்கமா? தொண்டவான் யாரு பக்கம் இல்ல, உங்க பக்கம். ஐக்கிய தேசிய கட்சியின் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கான இறுதி தேர்தல் பிரசார கூட்டம் நேற்று நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட குழு தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இன்று பொதுமக்கள் ஐக்கிய தேசிய கட்சியை சூழ இந்த சஜித் பிரேமதாசவை சூழ வந்துள்ளனர். இன்று நானும் எனது குழுவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிரசார நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளோம். இம்முறை ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றி உறுதி என நான் கூறுகின்றேன். ஜனநாயக கட்சியின் இறுதி தேர்தல் பிரசார கூட்டம் கொட்டாவையில் இடம்பெற்றது. ஜனநாயக கட்சியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட வேட்பாளருமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அனைத்து திருடர்களையும் பிடிப்பார்கள் என 8ஆம் தேதி எதிர்பார்த்தீர்கள். இன்று வரை அது நடைபெறவில்லை. திருடர்களுக்கு தொடர்ந்தும் சிறப்பு சலுகைகள் கிடைக்கின்றன. நீதிமன்றங்களில் இருந்து உத்தரவுகளை பெற்றுக் கொள்கிறார்கள். சுதந்திரமாக இருக்கின்றனர். ஆகவே இதனை நாங்கள் சீர் செய்ய வேண்டும். அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை அடையாளம் காணப்பட வேண்டும். 8ஆம் தேதி ஸ்தாபிக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அரசாங்கத்திலும் திருடர்கள் மற்றும் மோசடிக்காரர்கள் உள்ளார்கள். இதை அந்த கட்சி புரிந்து கொள்ள வேண்டும். யார் யுத்தத்தை பகிர்ந்து கொண்டாலும் அதனை திட்டமிட்டு வெற்றி பாதையில் கொண்டு சென்றவர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா என்பது எனக்கு தெரியும். அந்த யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வந்தமையினாலேயே நீங்கள் இங்கு இருக்கின்றீர்கள். புதிய அரசியல் கலாச்சாரம் நாட்டிற்கு தேவை என்பதை அவர் கடந்த காலத்திலும் கண்டார். எதிர்காலத்திலும் அதனை உணர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வார். நல்லாட்சிக்கான மக்கள் முன்னணியின் தலைவர் சுசில் கிண்டல் பிட்டியவின் இறுதிக் கூட்டம் கொட்டிக்காவத்தையில் நேற்று நடைபெற்றது. எனது முதுகெலும்பை நேராக வைக்க முடியும். முன்னோக்கி செல்வதற்கு நான் தயாராக உள்ளேன். லஞ்ச ஊழலுடன் தொடர்புடையவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பாது கல்விமான்களையும் புத்திஜீவிகளையும் பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதே எனது செய்தியாக காணப்பட்டது. அந்த வேண்டுகோளையை நான் மீண்டும் விடுக்கின்றேன். எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்காக அதிகாரிகள் மற்றும் ஏனைய வசதிகளை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. எதிர்வரும் 2 தினங்களைப் போன்றே தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியிலும் அமைதியை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். பொதுத் தேர்தல் கடமைகளில் சுமார் 1,25,000 அரசு ஊழியர்களை ஈடுபடுத்த உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. அத்துடன் வாக்கெண்ணும் பணிகளில் சுமார் 70,000 அரசு ஊழியர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பல மாவட்டங்களில் ஸ்தாபிக்கப்பட உள்ள பிரதான வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வாக்குப்பட்டிகள் நாளை காலை முதல் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஒவ்வொரு வாக்காளருக்கும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையொன்றும், போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் என்பவற்றின் வேட்பாளர்களின் பெயர்கள், அவர்களின் விருப்பு இலக்கங்கள் என்பன அடங்கிய பட்டியல் ஒன்றும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வாக்களிக்க செல்கின்ற பொழுது முடியுமாயின் உங்களது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை எடுத்துச் சென்றால் அது பிரயோசனமாக இருக்கும். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை இல்லாவிட்டாலும் கூட ஒருவருக்கு வாக்களிக்க முடியும். வாக்களிக்க செல்கின்றவர்கள் தம்மோடு செல்லுபடியான ஆளடையாள ஆவணம் ஒன்றை கட்டாயம் எடுத்துச் செல்லுதல் வேண்டும். உங்களது வாக்கு உங்களது பலம், உங்களது வாக்கு உங்களது உரிமை. எனவே நீங்கள் அதனை பயன்படுத்துமாறு முடிந்த அளவு நேர காலத்தோடு 17ஆம் தேதி வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை தேர்தல் காலப்பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடவுள்ள போலீசாரும் இன்று காலை முதல் தமது கடமை இடங்களுக்கு சென்றுள்ளனர். சுதந்திரமானதும் நீதியானதும் அமைதியானதுமான தேர்தலை நடத்துவதற்காக போலீசார் அர்ப்பணிப்புடன் செயற்படுவார்கள் என போலீஸ் மா அதிபர் NK இளங்கோவன் தெரிவித்தார்.
අගෝස්තු 17 වෙනිදා පැවැත්වීමට නියමිත පාර්ලිමේන්තු මැතිවරණය වෙනුවෙන් ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்காக அனைத்து பதவி நிலைகளையும் சேர்ந்த சுமார் 63,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பு நிலையங்களில் கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவதுடன் ரோந்து நடவடிக்கைகளிலும் வீதி தடைகளை ஏற்படுத்தி சோதனைகளை மேற்கொள்ளுதல் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களிலும் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அதனைத் தவிர போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் மற்றும் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளின் ஒத்துழைப்புகளையும் பெற நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இந்த தேர்தல் காலப்பகுதியில் தொடர்ந்தும் தேவையான ஒத்துழைப்புகளை போலீசாருக்கு வழங்குமாறு வேட்பாளர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் அனைத்து பொதுமக்களிடமும் கேட்டுக் கொள்கின்றோம். சுதந்திரமானதும் நீதியானதும் அமைதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கான சூழலை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். අපගේ අරමුණ වන්නේ එළඹෙන පාර්ලිමේන්තු මැතිවරණය නිදහස්වත්, සාධාරණවත්, සාමකාමීවත් පැවැත්වීමට අවශ්‍ය. மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் அடையாளம் தெரியாதவர்களால் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இன்று பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. வாழைச்சேனை ஹூதா பள்ளிவீதியில் உள்ள ரயில்வே கடவைக்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த நபர் வாழைச்சேனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்த 35 வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதோடு வாழைச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 64 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இரண்டாம் இன்னிங்ஸில் ஆட்டமிழக்காமல் 162 ஓட்டங்களை பெற்ற தினேஷ் சாந்திமல் போட்டியின் நாயகனாக தெரிவானார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.